ஒரு ஊர்ல ஒரு சமையல்காரர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப சோகமா உட்காந்துருக்கு. என்ன கவலைன்னு தெரியல. ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கு. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு சோகமா உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. ஆனா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரோட அப்பா போலயும் அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கல. கேட்காம அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா, கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வராரு. கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, அங்கே ஒரு 3 பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த 3 பாத்திரத்தையும் எடுத்து கீழே வைக்கிறாரு. கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் முட்டையை எடுத்து போடுறாரு. 2வது பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு எடுத்து போடுறாரு. 3வது பாத்திரத்தில் டீ தூளும் எடுத்து போடுறாரு. போட்டுட்டு அந்த சுடு தண்ணியை கொதிக்க வைக்கிறாரு. 3யுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொதிக்க வைக்கிறாரு. கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 3 பாத்திரத்தையும் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு இப்போ இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, என்னடா நம்ம அப்பா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. அப்போ பார்க்கும்போது 3 பாத்திரத்தையும் இறக்கிட்டு இந்த முட்டையை ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முட்டை நார்மலாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு திரவத்தன்மையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அதுக்குன்னு நம்ம ஒரு சூழ்நிலையை நம்ம கொடுக்கும்போது அந்த முட்டை என்ன ஆகுது அப்படின்னா, அதோட திரவ நிலையிலேருந்து திண்ம நிலைக்கு மாறிடுது. அதாவது திடப்பொருளாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ முட்டைய பார்க்கும்போது ஃபஸ்ட் திரவமா இருந்துச்சு. இப்போ நல்லா ஹார்டா அப்படியே அவிச்ச முட்டை எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நார்மலாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா, அ ரொம்ப திண்மமா தான் இருக்கும். ஆனா, அதுக்கும் நம்ம ஒரு சூழ்நிலைய குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அப்படியே உருளைக்கிழங்கு வெந்து சாஃப்ட் ஆயிரும். இதுலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் டீ தூள் என்ன ஆகுது அப்படின்னா, அதையுமே போட்டிருப்பாங்கல்ல, அது நல்ல ஒரு ஃப்ளேவர்ல நல்லா ஒரு குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நல்லா நறுமணம் குடுத்துட்டு நல்லா டேஸ்ட்டா இருக்கு. இப்ப இதில அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாரி நான் ஃபர்ஸ்ட்டு முட்டைய வச்சேன். ஆனா முட்டை திரவ நிலையிலேருந்து திண்ம நிலைக்கா மாறிருச்சு. உருளைக்கிழங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்போ வீக் ஆயிருச்சு. ஆனா, அந்த தேநீர் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு குடிக்கக்கூடிய அளவுல நல்ல நறுமணமா, நல்ல டேஸ்ட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3யுமே சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது போல தான் நம்மளோட வாழ்க்கையிலயும் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கும் நம்மோட வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். பலவிதமான கஷ்டங்கள் வரலாம். நம்ம எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது, அத நம்ம எப்படி கையாண்டு, நம்ம அத விட்டு வெளிய வாரோம். அத விட்டு எப்படி நல்லபடியா வெளிய வாரோம். அத தேனீர மாரி குடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விதமா நம்ம வெளிய வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பஸ்ஸில டிக்கெட் எடுக்கிறோம். டிக்கெட் எடுக்கும்போது ஏதாவது கண்டக்டர் சில்லற குடுக்கல அப்படின்னா, நம்ம என்ன அதுக்கு ஏதாவது சண்டை போடுறது. நெக்ஸ்ட்டு ஆட்டோக்காரங்கிட்ட ஏதாவது வாய் வாய் கொடுத்து சண்டை போடுறது. அந்த மாரி இப்போ பல பிரச்சனைகள் நமக்கு வரும். அந்த பிரச்சனைகளெல்லாம் விட்டு நம்ம எப்படி அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், அத பொறுத்து தான் நமக்கு சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையா மாறும். அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்றத பொறுத்து தான் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பா சொல்றாங்க. இப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எப்பயுமே நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த மாரி நம்ம ரியாக்ட் பண்ணி அதுலேருந்து வெளிய வரணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த கதையோட அர்த்தம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.